உங்களோட வாழ்க்கையில் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சதும் உங்களுக்குள் ஒரு விதமான சோர்வு, ஒரு காரணமே இல்லாத குற்ற உணர்வு வரும். நீங்க என்ன தப்பு பண்ணோமோன்னு யோசிப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க தப்பு பண்ணல. ஆனா உங்க மூளையை ஒரு ஸ்பெசிபிக் ஆன சைக்கலாஜிக்கல் ட்ரிக் பயன்படுத்தி நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு நம்ப வச்சிருப்பாங்க. இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. இந்த மாதிரி மக்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி நடித்து உங்களை மெல்ல மெல்ல அழிப்பாங்க. நீங்க யாருக்காவது இப்படி ஒரு உணர்வை சந்திச்சிருக்கீங்களா? உங்களோட நம்பிக்கையை உடைத்து நீங்க ஒரு பைத்தியம் மாதிரி யோசிக்கிற அளவுக்கு உங்களை தள்ளிவிட்டிருக்காங்க. நீங்க பைத்தியம் இல்ல. உங்க மூளையில பிரச்சனை இல்ல. நீங்க சந்திச்சது ஒரு அரிதான ஆனா மிகவும் ஆபத்தான மனித நடத்தை வகையை. நீங்க பாதிக்கப்பட்டது உங்க தவறு இல்ல. உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான பரிதாப குணம், மற்றவங்களை நம்புற மனப்பான்மை தான் இதற்கு காரணம். உங்க வலி, உங்க குழப்பம், இரவு தூக்கம் வராம நீங்க யோசிக்கிற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தான் நார்சிசிசம். நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இது வெறும் அகந்தை இல்ல, தன்னைத்தானே நேசிக்கிற குணமும் இல்ல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப், ஒரு மனநல குழப்பம். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க வாழ்க்கையில் நடந்த பல குழப்பமான சம்பவங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். ஆனா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. நார்சிசிஸ்ட்களை பற்றி நாம பார்க்க போற கடைசி உண்மை உங்க வாழ்க்கையையே மாத்தி அமைக்க போகுது. அதை இந்த வீடியோ முடிவில் பார்ப்போம். முதல் விஷயம், நார்சிசிசம் என்பது ஒரு போலி முகம். நாம் யாரை நார்சிசிஸ்ட் என்று நினைக்கிறோமோ அவங்க உள்ளுக்குள்ள இருந்து பயப்படுறவங்க. Psychology shows that narcissism is actually a defense mechanism. அவங்களுக்குள் இருக்கிற ஒரு ஆழமான தாழ்வு மனப்பான்மையை ஒரு அளவுக்கு அதிகமான அகந்தையால் மூடி மறைப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க அலுவலகத்தில் ஒரு மேலதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் எப்போதும் தான் பெரியவர், தான் சொல்வது தான் வேதம் என்று பேசுவார். மற்றவர்களை இழிவாக பேசுவார். பார்க்கிறவங்களுக்கு இவர் ரொம்ப காண்டமானவர் என்று தோன்றும். ஆனா உண்மை என்னன்னா, அவருடைய அந்த போலியான பெருமை அவருடைய உள்ளே இருக்கிற நான் போதுமானவன் இல்லையோ என்ற பயத்தை மூடி மறைக்கிற ஒரு கவசம். நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் அதிகமாக தங்களை பற்றி பெருமை பேசுகிறார்களோ அவங்களுக்குள் தான் அதிக பலவீனம் ஒளிஞ்சு இருக்கு. இரண்டாவது உண்மை, லவ் பாம்பிங். இது தான் நார்சிசிஸ்ட்களின் மிகப்பெரிய ஆயுதம். ஒரு நார்சிசிஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரும்போது அவர் உங்களை ஒரு தேவதை போல ட்ரீட் பண்ணுவார். உங்களை இதுவரை யாரும் இப்படி நேசித்தது இல்லை என்று நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிடித்தமான பரிசுகள், அளவுக்கு அதிகமான கவனம், நான் உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிய மாட்டேன் என்ற வாக்குறுதிகள் என்று உங்களை மயக்குவார். Research indicates that this is not real love. இது ஒரு மேனிபுலேஷன் டெக்னிக். உங்களை அவங்களுக்கு அடிமையாக்குவதற்காக உங்க மூளையில் டோபமைன் என்ற ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைக்கிற ஒரு வேலை இது. உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? ஆரம்பத்தில் சொர்க்கத்தை காட்டி பிறகு மெல்ல மெல்ல நரகத்தை காட்டிய உறவுகள் உங்களுக்கு உண்டா? மூன்றாவது ரகசியம், கேஸ்லைட்டிங். இது தான் உங்களை நீங்களே சந்தேகிக்க வைக்கும் ஒரு கொடூரமான உத்தி. நீங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசும் போது நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு அதிகமா கற்பனை, நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் என்று சொல்வாங்க. தொடர்ந்து இப்படி சொல்லி உங்களுக்கு உங்க நினைவாற்றலையே நம்ப முடியாத ஒரு நிலையை உருவாக்குவாங்க. Studies suggest that prolonged gaslighting can literally change the physical structure of your brain, making you anxious and depressed. நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை கேட்டால் கூட, ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், நமக்கு தான் பிரச்சனை இருக்கோ என்று நீங்க குற்றவுணர்ச்சிக்கு உள்ளாவீங்க.
இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க தவறு இல்ல, உங்க மூளையை அவங்க ரீப்ரோகிராம் பண்ணிட்டாங்க. நான்காவது உண்மை, பரிதாபம் இல்லாமை. எம்பதி டெபிசிட். ஒரு நார்சிசிஸ்டால் உங்க வலியை உணர முடியாது. நீங்க அழுகிறீங்க, நீங்க ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி நடந்திருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு சிறிய அளவு கூட கஷ்டம் பட மாட்டாங்க. Brain scan research shows that the areas of the brain responsible for emotional empathy are significantly less active in narcissists. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு திடீர்னு உடல் நலமில்லாம போய் மருத்துவமனையில் இருக்கீங்க. உங்க துணையிடம் சொன்னீங்க. அவங்க சொல்ற பதில், சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்பாங்க. உங்க வலியை விட அவங்க வேலை தான் அவங்களுக்கு முக்கியம். இது கேட்கிறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்குல? ஆனா இது தான் உண்மை. ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. இன்னும் டேஞ்சரஸ் ஆன காரணம் ஒன்று இருக்கு. அது தான் ஐந்தாவது உண்மை, எப்போதுமே பாதிக்கப்பட்டவன் போல நடிப்பது. The victim card. நார்சிசிஸ்ட்கள் எப்போதுமே தாங்கள் தான் உலகத்தால் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நினைப்பார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் அவங்க இல்ல, நீங்க தான் அல்லது சூழ்நிலை தான் காரணம். ஒரு குடும்ப சண்டையில் அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா முடிவில், நான் தான் உங்களுக்காக இவ்வளவும் செய்றேன், ஆனா நீங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குறீங்க என்று அழுவாங்க. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்து நீங்க தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? தப்பு பண்ணிட்டு முடிவில் மன்னிப்பு கேட்க வைக்கிறவங்க உங்க சுத்தி இருக்காங்களா? ஆறாவது உண்மை, ட்ரையாங்குலேஷன். மூன்றாவது ஆளை உள்ளே விடுவது. உங்களை கட்டுப்படுத்த நார்சிசிஸ்ட்கள் பயன்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த யுக்தி இது. உங்களை விட உங்க நண்பர் அல்லது உங்க முன்னாள் காதலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்களை விட புத்திசாலி என்று சொல்வாங்க. இது உங்களுக்குள் ஒரு போட்டி மனப்பான்மையை, இன்செக்யூரிட்டியை உருவாக்கும். நீங்க அவங்களை திருப்தி செய்ய அதிகமாக முயற்சி செய்வீங்க. Psychology shows that this creates a trauma bond. உங்களை இன்செக்யூர் ஆக்கி உங்களை எளிதாக கட்டுப்படுத்த இது ஒரு வழி. ஏழாவது ரகசியம், intermittent reinforcement. சீரற்ற வெகுமதி. இது தான் ஏன் நாம ஒரு நார்சிசிஸ்டை விட்டு வெளியே வரவே முடியாம தவிக்கிறோம் என்பதற்கான அறிவியல் பூர்வமான காரணம். ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி இது வேலை செய்யும். எப்போதும் அவங்க உங்களை அடிப்பதோ திட்டுவதோ இல்ல. சில நேரங்களில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்க அந்த அன்பான நொடிக்காக காத்துக்கிட்டே இருப்பீங்க. Research indicates that this unpredictable reward system creates the strongest form of psychological addiction. அந்த ஒரு நல்ல நாளுக்காக 100 நாள் கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிறீங்க. இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களை கஷ்டப்படுத்துற ஒருத்தரை அவங்க கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறாங்கன்னு நீங்க ஏன் சப்பை காரணம் சொல்லி நியாயப்படுத்துறீங்க? எட்டாவது உண்மை, ப்ரொஜெக்ஷன். உங்க தப்பை அவங்க மேல போடுவது. ஒரு நார்சிசிஸ்ட் உங்களை குறை சொல்றாங்கன்னா உண்மையில் அந்த குறை அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க உங்களை மோசடிக்காரர் என்று சொன்னா உண்மையில் அவங்க தான் உங்களை ஏமாத்துறாங்க. அவங்க உங்களை மற்றவங்க கிட்ட பேசுறீங்கன்னு சொன்னா உண்மையில் அவங்க தான் உங்களை பற்றி அவமானப்படுத்தி பேசுறாங்க. Studies suggest that narcissists project their own unacceptable traits onto others to avoid facing their own flaws. இது ஒரு unconscious defense mechanism. ஒன்பதாவது ரகசியம், the discard phase. நீங்க தேவை இல்லாம போனதும். ஆரம்பத்தில் உங்களை தேவதை மாதிரி பார்த்தவங்க, நீங்க அவங்களுக்கு முழுமையாக அடிமையானதும் அல்லது உங்களிடம் இருந்து அவங்களுக்கு தேவையான கவனம், பணம், அந்தஸ்து கிடைத்துவிட்டது என்ற நினைப்பு வந்ததும் திடீர்னு உங்களை கீழே தள்ளிடுவாங்க. உங்களை ஒரு பொருள் மாதிரி பயன்படுத்திவிட்டு பிறகு அதை குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போடுவாங்க. இந்த வலி தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையிலேயே வர மிகப்பெரிய வலி. உங்க ஆன்மாவையே உடைத்து விடுவாங்க. 10. 11வது உண்மைகள், கூவரிங் மற்றும் நார்சிசிஸ்டிக் சப்ளை.
குப்பை தொட்டியில் போட்ட உங்களை மீண்டும் இழுப்பது. நீங்க அவங்களை விட்டு வெளியேறி கொஞ்சம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சதும் அவங்க மீண்டும் வருவாங்க. எனக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுது, நான் மாறிட்டேன் என்று சொல்லி உங்களை மீண்டும் வலையில் வீழ்த்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்சிசிஸ்டிக் சப்ளை வேணும். உங்க கவனம், உங்க அன்பு, உங்க கோபம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சக்தி மாதிரி. உங்களை கஷ்டப்படுத்துவதன் மூலம் தான் அவங்களுக்கு தங்கள் இருப்பு தெரியும். ஆனா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. நாம இதுவரை பார்த்தது எல்லாம் ஓவர்ட் நார்சிசிசம், வெளிப்படையான நார்சிசிசம். பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா உலகில் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து கவர்ட் நார்சிசிசம், மறைமுக நார்சிசிசம். 12வது உண்மை, கவர்ட் நார்சிசிசம். இவங்க வெளியில் ரொம்ப அமைதியா, அடக்கமா, எப்பவுமே சோகமா இருப்பாங்க. இவங்களை யாரும் நார்சிசிஸ்ட் என்று சந்தேகிக்கவே மாட்டாங்க. இவங்க தங்களை தாங்களே பலியாடு மாதிரி காட்டிக்கிறாங்க. எனக்கு யாரும் புரியல, நான் தான் எவ்வளவோ நல்லவன், ஆனா எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க என்று கண்ணீர் வடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க தான் மிகப்பெரிய நார்சிசிஸ்ட்கள். இவங்க உங்களை கஷ்டப்படுத்தும் போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை தூண்டுவாங்க. நீங்க இவங்களை விட்டு வெளியே வந்தா, இவனை விட்டுட்டு நான் எப்படி போகலாம், இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்று நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இது தான் மிகவும் ஆபத்தானது. உங்களை அழ வைத்து கொண்டே உங்களை அழிப்பாங்க. 13வது ரகசியம், இது எப்படி உருவாகுது? நார்சிசிஸ்ட்கள் திடீர்னு உருவாகிறதில்ல. Developmental psychology shows that narcissism usually stems from severe childhood trauma or extreme pampering. சில குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அதிகமான பாராட்டு கொடுத்து அவங்களை உலகின் மையமாக நினைக்க வைப்பாங்க. அல்லது சில குழந்தைகளுக்கு பெற்றோர்களிடம் இருந்து எந்த அளவுக்கும் அன்பு கிடைக்காம அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு போலி முகத்தை உருவாக்குவாங்க. ஒரு நார்சிசிஸ்டின் உள்ளே எப்போதும் அழுகிற, அன்புக்காக ஏங்குகிற ஒரு சிறு குழந்தை தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து ஒரு கொடூரமான வயது வந்தவராக மாறிடுச்சு. இதை புரிந்து கொள்வது அவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்குள் இருக்கிற கோபத்தை குறைக்க இது உதவும். 14வது உண்மை, அவங்களை மாற்ற முடியாது. இது தான் மிகவும் கசப்பான உண்மை. பலர் அவங்களை நான் மாற்றிவிடுவேன், எனக்குள்ள அந்த திறமை இருக்கு என்று நினைப்பாங்க. Clinical psychology confirms that narcissistic personality traits are deeply ingrained and extremely resistant to change. அவங்களை நீங்க எவ்வளவு தான் நேசித்தாலும், எவ்வளவு தான் புரிந்து கொண்டாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஏன்னா தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு அவங்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துங்க. இப்போ நாம் அந்த கடைசி மிகப்பெரிய உண்மைக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க வாழ்க்கையை மாத்த போற உண்மை. 15வது ரகசியம், The Mirror Effect. நார்சிசிஸ்ட் உங்களுக்கு காட்டும் கண்ணாடி. நீங்க ஏன் ஒரு நார்சிசிஸ்டை கவர்கிறீங்க? ஏன் அவங்க உங்களை டார்கெட் பண்றாங்க? ஏன்னா நீங்க ஒரு எம்பத். உங்களுக்குள் நிறைய அன்பு இருக்கு, மற்றவங்களை காப்பாத்தற குணம் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளேயும் சில unhealed wounds இருக்கு, சில குறைகள் இருக்கு. நார்சிசிஸ்ட்கள் உங்களை கவரும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை தான் ட்ரிகர் பண்றாங்க. உதாரணத்திற்கு, உங்களுக்குள்ள நான் போதுமானவன் இல்லை என்ற ஒரு பயம் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். நார்சிசிஸ்ட் ஆரம்பத்தில் உங்களை நீங்க தான் உலகத்திலேயே சிறந்தவர் என்று சொல்லி உங்களை உச்சத்திற்கு கொண்டு போய் பிறகு நீங்க எதுவுமே இல்ல என்று சொல்லி கீழே தள்ளுவாங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை தான் தூண்டி விடுது. உண்மை என்னன்னா, நார்சிசிஸ்ட் உங்களை கஷ்டப்படுத்துவதன் மூலம் உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய வலிகளை உங்களுக்கு காட்டுகிறார். அவங்க ஒரு கண்ணாடி. அவங்க உங்களை கஷ்டப்படுத்தும் போது, ஏன் நான் இப்படி ஒருத்தரை கவர்ந்தேன், என்னுள்ள என்ன குறை என்று நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்ல.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான அன்பு, அக்கறை, மற்றவர்களை சரிசெய்ய வேண்டும் என்ற தியாக குணம் தான் அவங்களை கவர்ந்தது. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, உங்களை நீங்க தான் காப்பாத்தணும். ஒரு நார்சிசிஸ்டை சந்திச்சது உங்க தவறு இல்ல. ஆனா அவங்க கிட்ட இருந்து வெளியே வராம அதே வலையில் சிக்குண்டு கிடக்கிறது தான் உங்க தவறு. இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நார்சிசிஸ்ட் இருக்கலாம். அல்லது நீங்களே ஒரு நார்சிசிஸ்டோட பாதிப்பில் இருந்து மீண்டுகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒண்ணு தான். நீங்க தனியில்ல. உங்க வலி உண்மையானது. நீங்க பைத்தியம் இல்ல. உங்க உணர்வுகள் உண்மையானவை. ஒரு நார்சிசிஸ்டின் இருளில் இருந்து வெளியே வர நீங்க முதல்ல உங்களை நேசிக்க கத்துக்கணும். உங்க எல்லைகளை பவுண்டரிஸ் நிர்ணயிக்க கத்துக்கணும். இல்ல என்று சொல்ல பயப்படாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை உங்க வாழ்க்கையில் இருந்து நீக்கிறது சுயநலம் இல்ல, அது சுய பாதுகாப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழகான அன்பை, அதை புரிஞ்சுக்கிற, அதை மதிக்கிற மக்களுக்கு மட்டும் கொடுங்க. உங்க அன்பு ஒரு வரம். அதை யாருக்காவது கொடுத்துட்டு பிறகு அதே அன்புக்காக நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்களுடையது. அதை ஒரு நார்சிசிஸ்டின் கையில் கொடுத்துவிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை உணருங்க. நீங்க மீண்டு வரலாம். நீங்க மீண்டு வருவீங்க. இந்த வலி தான் உங்களை மிகவும் வலிமையான ஒரு மனிதராக மாற்றப் போகுது. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில் இது போல ஒரு நார்சிசிஸ்டை சந்திச்ச அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்க. உங்க கமெண்ட்ஸ் படிச்சு வேற யாருக்காவது நீங்க தனியில்ல என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இந்த மாதிரி மேலும் பல சைக்காலஜி இன்சைட்ஸ், ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் மற்றும் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கும் இந்த உண்மைகள் தேவைப்படலாம். நீங்க ரொம்ப வலிமையானவர். உங்களை நீங்க நேசிக்க கத்துக்குங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.